வெல்கம் பேக் டு மை சேனல். இது ஒரு க்ளீனிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டேபிளில் ஃபுல்லாக கச்சா மச்சாவாக ரொம்ப திங்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் டஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாம் அடுக்கி வச்சிடலான்னு சம்மர் ஹாலிடேஸில் க்ளீனிங் ஒர்க் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி, இன்றைக்கி அது ஒரு விலாகாகவே போட்டுடலான்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள், அந்த துணி போட்டால் தான் அதில் டேபிளில் டஸ்ட் இருக்காது. துணியெல்லாம் க்ளீனாக போட்டு விட்டுருவேன். அப்புறம் ஸ்கூல் திறந்தோடனே வந்து நான் அந்த ஹோம் ஒர்க் எழுதுறதுக்கெல்லாம் ஸ்டடி டேபிளை யூஸ் பண்ணிப்பேன். க்ளீனாக போட்டு விட்டுட்டேன். க்ளீனாக போட்டிருக்கேன். எனக்கு க்ளீன் பண்ணுறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அப்புறம் ஃபேனெல்லாம் டஸ்ட்டு எடுத்துகிட்டு அப்புறம் ஃபேனையும் வச்சு விட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் எடுத்தேன் கிளிப்பிங்ஸ், ஆனால் அது தெரியல. இதெல்லாம் ஃபுல்லு கச்சா முச்சாவாக இருந்துச்சு. நான் க்ளீன் பண்ணேன். இப்போ வந்து பெட்டுக்கு போயிடலாம். பெட்டு ஃபுல்லு டர்ட்டியாக இருக்குது. சாப்பிட்ட ஸ்நாக்ஸு எல்லாம் க்ளோத்ஸ் எல்லாம் அப்படியே இருந்துச்சு. சரி, ஃபஸ்ட்டு எல்லாம் க்ளீனாக எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து எது சாப்பிட்டாலும் அங்கேயே போட்டுடுவேன். ரொம்ப டர்ட்டியாக வச்சுருந்தேன். இன்றைக்கி ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அப்புறம் என்னுடைய க்ளோத்ஸ் எல்லாம் கொஞ்சம் மடிக்க வேண்டியது இருக்குது. சரி, அதுவும் மடிச்சிடலான்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் ஜாஸ்தி ஒர்க் பண்ணுவேன். எல்லாம் க்ளீனாக ப்ராப்பராக எங்களது வந்து ஒரு டேபிள் இருக்குது. அதில் தான் நாங்கள் வச்சுப்போம். அப்படின்னா ஸ்டாண்டு மாதிரி. அதில் எல்லாச்சும் அந்த மேக்கப் திங்ஸ் அதெல்லாம் வச்சுப்பேன். அப்புறம் ஃபுல்லு எடுத்து விட்டுட்டேன். டஸ்ட்டெல்லாம் பண்ணிவிட்டு பெட்டெல்லாம் உதறி க்ளீனாக போட்டுட்டேன். இப்போ பாருங்கள் நீங்களே எவ்வளோ க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீனாக பெட்டெல்லாம் க்ளீனாக இருந்துச்சு ப்ராப்பராக. உங்களுக்கும் க்ளீனிங் பிடிக்குன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், கண்ணாடி முன்னாடி போய் லூஸ் மாதிரி நான் பண்ணின்னு இருப்பேன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு துணி மடிக்கலாம். துணி மடித்து தான் வச்சுருக்கேன். இப்போ துணி மடிக்கலாம். சில துணி தான் மடிக்க முடியும். இப்போ ரொம்ப டயர்டாக இருக்குன்றதுனால சில துணியை மட்டும் மடிக்கிறேன். ப்ராப்பராக என்னால் வீடியோ எடுக்க முடியல. சாரி ஃபார் தட். கொஞ்சம் க்ளீனாக மடித்து வைக்கலான்னு இது எப்போயுமே இருக்கும். ப்ராப்பராக மடித்து வச்சு ஒரு 2 days 1 daysலலாம் கலைஞ்சிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து வைக்கிறது. எல்லாம் விட்டுடுவேன், மடித்தே வைக்க மாட்டேன். க்ளீனாக மடித்து வைக்கலாம். இவ்வளோ துணி மடித்து வச்சாச்சு. சில துணி கொஞ்ச நேரம் விட்டு மடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஐஸ் வாட்டர் குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கொஞ்சம் வாட்டர் குடிச்சிட்டு மூஞ்சுக்கு என்ன ஸ்கின் கேர் பண்ணலாமா? ரொம்ப வேர்க்குது, தாங்க முடியல. இவ்வளோ துணி வெறும் இதெல்லாம் ஃபுல்லு டிஷர்ட்ஸ் அண்ட் டாப்ஸ் மட்டும்தான். இதெல்லாம் மடித்து வச்சாச்சு. இப்போ எடுத்து இதை வச்சுட்டு சில துணி மடித்து தான் இருக்குது, காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், எல்லாம் மடித்து தான் இருக்குது. ஆனால் களைச்சி வச்சிடுவேன். பாருங்கள் எப்படிக்கா ஃபுல்லாக ஸ்கூல் ட்ரெஸ், அப்புறம் கிராண்டான ட்ரெஸ்ஸில் எவ்வளோ கேவலமாக வச்சுருக்கேன்னு இங்கே பாருங்கள். ரொம்ப இருட்டாக இருக்காங்க போதாலும் இது டிஷர்ட்ஸ் அண்ட் இது டாப்ஸு. அப்புறம் ஷார்ட்ஸு பேண்ட்ஸ் எல்லாம் அங்கே வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம போய் ஐஸ் வாட்ரு குடிக்கலாம். ஐஸ் தண்ணி குடிக்கலாம். இப்போ ஃபுல்லாக சூப்பராக இருக்கு என் த்ரோட்டுக்கு. ரொம்ப ஐஸ் தண்ணி குடிக்காதுங்க. நான் என்ன போட போகிறேன்னா ஸ்கின்னுக்கு வெறும் கேர்டு மட்டும்தான் போட போகிறேன். அப்படியே சில்லுன்னு இருக்கும் கேர்டு. என் லிப்ஸெல்லாம் காஞ்சி போயிடுது. சரி, இப்போ ஸ்கின் கேர் பண்ணலாமா? இப்போ வந்து கேர்டு, கெட்டியான கேர்டு எடுத்துருக்கேன். அது மூஞ்சி ஃபுல்லாக போட்டுக்கலாம். மூஞ்சி ஃபுல்லாக போட்டு ஒரு 2 to 3 minutes விட்டுட்டு வாஷ் பண்ணிடுங்க. ஆடினே பண்ணிருக்கேன், தேய்ச்சின்னுக்கேன்.
நேச்சுரல் தான் கேர்டு, அதனால் பயம் இல்லை. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். டாட்டா, பாய் பாய். ஐ லவ் யூ காய்ஸ். பாய். ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.